புதுச்சேரி தானாம்பாளையம் பகுதியில் உள்ள சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி மூடப்பட்டுள்ள நிலையில் அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சீருடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். புதுச்சேரியில் தனியார் கட்சி ஒன்றில் 6 வயது சிறுமிக்கு ஆசிரியர் பாலியல் துன்புறுத்தப்படுவதாக அந்த பள்ளி மூடப்பட்டுள்ள நிலையில் அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் தற்போது புதுச்சேரி கடலூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த வழக்கை போலீசார் ஒருதலைபட்சமாக விசாரணை செய்வதாகவும் இதனை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரியும் அவர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தானாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது சிறுமிக்கு ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததையும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அந்த சிறுமியுடைய உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தமிழகத்தின் சந்திப்பில் சாலை மறியலில் போராடினார்கள். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர், சபாநாயகர் ஆகியோர் சம்பந்தப்பட்ட அந்த இடத்திற்கு வந்து அந்த ஆசிரியர் கைது செய்யப்படுவார். அவர் மீது போக்குவரத்து வழக்கு பதிவு செய்யப்படும். மேலும் பள்ளியையும் மூடி உத்தரவிட்டார்கள். வெள்ளிக்கிழமை அந்த பள்ளி மூடப்பட்டதில் 2 நாட்கள் பாரதி விழாக்கள் முடிந்து இன்று பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் பள்ளி மூடப்பட்டதாக ஏமாற்றார்கள். தொடர்ந்து தங்களுடைய கல்வி கேள்விக்குறியாகவும் உடனடியாக பள்ளியை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது தங்கள் கல்விக்கு மாற்று ஏற்பாடு செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது தவளக்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் ஆசிரியர் மணிகண்டன் இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே தவறு செய்திருக்கிறாரா அல்லது உண்மை குற்றவாளிகளை மூடி மறைக்க அரசு முயல்கிறதா என்ற வழக்கில் பள்ளி மாணவர்கள் கோஷங்களையும் கூறுகிறார். எனவே காவல்துறையின் நம்பிக்கை இல்லாத தன்மையின் காரணமாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கூறி அந்த பள்ளியில் பயிலக்கூடிய 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் தற்போது இந்த தவளக்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பள்ளி மாணவ மாணவிகள் சீருடையுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் பெரும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய வாகனங்கள், அதேபோல் கடற்சூழலிருந்து பூச்சி வரக்கூடிய வாகனங்களும் மாற்றுப்பாதையில் திருப்பிடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது சம்பவ இடத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இருப்பினும் மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு எங்கள் பள்ளியை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், எங்கள் கல்விக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் தற்போது இந்த தவளக்குப்பம் சாலை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமார்.